ரீசெண்டாக யூபியில் வந்து நம்மளுக்கு மகா கும்பமேளா நடந்தது. அதுக்கு நிறைய பேர் வந்திருந்தாங்க. நம்ம வந்து அதை வீடியோலலாம் பார்த்துருப்போம். அதில் வந்து ஒரு பொண்ணு வந்து பயங்கர ட்ரெண்டிங்கில் இருந்துச்சு. மோனோலிசா போஸ்லே அப்படிங்கிற பொண்ணு, அதாவது ஊசி பாசி விற்கிறவங்க, அதை பூலாம் விற்கிறவங்க, அவங்க பேரண்ட்ஸ் அந்த மாதிரி போட்டிருந்துச்சு நியூஸில். அந்த பொண்ணு வந்து ரீசெண்டாக நேற்று வந்து ஒருத்தர் வந்து செக்ஷுவல் அசால்ட் பண்ணியிருக்காரு டைரக்டர். செக்ஷுவல் அசால்ட் வந்து பண்ணது வந்து இந்த பொண்ணு உடனே போய் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து இவங்க பேரண்ட்ஸ் வந்து இந்த பொண்ணு சொன்ன உடனே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து போலீஸ் உடனே அவரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. மகா கும்பமேளாலேயே இவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா ஆஃபர் பண்ணியிருக்காரு, உன்னை வந்து ஒரு பெரிய செலிப்ரிட்டி ஆக்குறேன், நான் நல்ல ரோல் தரேன் உனக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருக்காரு. அவங்க அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவர் இங்கே கும்பமேளாவில் பண்ணது மட்டும் இல்லாமல் அவங்க வீட்டுக்குமே பர்சனல் அவங்க வில்லேஜுக்குமே போய் நேரடியாக போய் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட பேசியிருக்காரு. அவங்களும் வந்து சரி அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு லைஃப் கிடைக்குது அப்படின்னு சொல்லி நினச்சி ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பொண்ணை வந்து ஆக்சுவலி சாதாரணமாக இருந்த பொண்ணை ஒரு ஆள் வந்து ஃபோட்டோலாம் எடுத்து நல்லா இருக்குன்னு சொல்லி நல்லா ட்ரெண்ட் பண்ணி விட்டார். அதை பார்த்து யாரோ ஒருத்தர் டெல்லியில் வந்து இவரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவரை பேர் வந்து சனோஜ் மிஸ்ரா அப்படின்னு சொல்லிட்டு, இவர் வந்து வெஸ்ட் பெங்காலில் சேர்ந்தவர். இந்த மாதிரி வந்து ட்ரெண்டு பண்ண உடனே வந்து அவங்க ஊருக்கே அனுப்பிட்டாங்க. அந்த பொண்ணை கும்பமேளா என்ன முடிகிற வரைக்கும் இருக்க வேண்டாம்னு சொல்லி நீ வந்து ஊருக்கு பெருமான்னு அனுப்பி விட்டாங்க. இவர் வந்து திரும்பி வீட்டுக்கு போய் நேரடியாக வந்து கூப்பிட்டு, நான் வந்து ரோல் தரேன், நான் இவளுடைய ஃப்யூச்சருக்கு நான் பொறுப்பு பாதுகாப்பு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு சனோஜ் மிஸ்ரா. சனோஜ் மிஸ்ரா வந்து பெயிலுக்கு வந்து அப்ளை பண்ணியிருந்தார். பெயில் வந்து அவருக்கு வந்து ஹைகோர்ட் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுச்சு. இது வந்து இந்த மாதிரிலாம் வந்து நடக்கும்போது சப்போஸ் யாராவது ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து நம்ம ஒரு தடவை யோசித்து பண்ணணும். நம்ம இந்த பொண்ணுக்கு 16 இயர்ஸ் ஓல்டு தான் ஆகுது, மைனர் தான். போக்சோவில் வந்து போடுவாங்களா என்ன ஏதுன்னு தெரியல, இனிமேல் தான் தெரிய வரும். ஃபர்தராக எப்படி பனிஷ்மெண்ட் இருக்க போகுது, என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்த்தா தான் தெரியும். விமனுக்கு சின்ன கேர்ள்ஸு அவங்களுக்குலாம் வந்து இப்போ குட்டி பாய்ஸுக்கு கூட அந்த மாதிரி செக்ஷுவல் அசால்ட்டாக நடக்குது. அதை வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. ஏதாவது வந்து அப்நார்மலாக ஏதாவது அவங்க வந்து மென் வந்து நம்மளை வந்து அப்ரோச் பண்ணுறாங்க அப்படின்னா இம்மீடியட்டாக நம்ம வந்து சொல்லி அதற்கான ஆக்ஷனை வந்து எடுத்துடணும். நம்ம வந்து கொஞ்சம் பயந்துக்கிட்டு இருந்தோம்னா அவங்க வந்து இதையவே அட்வான்டேஜாக எடுத்து ரொம்ப ஜாஸ்தியாகவே பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இந்த பிரச்சனைக்கு இது தீர்வே இல்லாமல் போயிடும். இந்த பனிஷ்மெண்ட் வந்து சிவியராக இருந்தால் மட்டும்தான் வந்து இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகும். ஒரு தடவை மட்டும் இல்லை, இந்த பொண்ணை வந்து செவரல் டைம்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு தான் நியூஸ்லலாம் போட்டிருந்தாங்க, படித்தேன். இந்த மாதிரிலாம் ஒரு தடவை அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து எதுக்கும் கூட யாராவது கூட்டிகிட்டு வரணும். இந்த மாதிரிலாம் போகும்போது தனியாகலாம் போகக்கூடாது. யூஸ்வலாக குழந்தைங்க வந்து கொஞ்சம் பெருசாயிட்டாலே வந்து சேஃப்டி இருக்குன்னாலும் நம்ம இருந்தால் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும்போது கொஞ்சம் நம்ம வந்து உஷாராக இருக்கிறது நல்லது. அவ்வளோதாங்க. தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.